शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொன்னார். நம்ம போன வாட்டி பார்த்தோம் எப்படி கோபர்களும் பசுக்களும் யமுனையோட தண்ணீரை குடிச்ச உடனே அப்படியே மயங்கி உயிரை விடுறா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பகவானோட அமிர்த வர்ஷினியா அந்த பார்வையினால அவ எழுந்துக்கிறா. ஏன் இப்படி யமுனைங்கிறது ஒரு புண்ணியமான நதி, அதோட தண்ணீரை குடித்ததுனால ஏன் இப்படி இவாளுக்கு மரணமே ஏற்படணும் அப்படிங்கறத இந்த வாட்டி பார்க்கலாம். இப்போ யமுனை நதினா கங்கை மாதிரி புனிதமான நதின்னு நமக்கு தெரியும். கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்த புண்ணிய நதியில ஒன்னா இருக்கு யமுனை. இப்போ இந்த யமுனைங்கிறது சூரியனோட புத்திரி. யமனும் யமுனையும் இரட்டையர்களா இருக்கா. அதனால இன்னொரு பேரு யமி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு யமுனைக்கு. யமுனையில குளிச்சா மரண பயம் போகும், அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த யமுனை எப்படி வந்தது இங்க பூமிக்கு அப்படின்னா, சப்த ரிஷிகள் தான் யமுனைய பூமிக்கு கொண்டு வரா. அது காலிந்த மலையில முதல்ல இறங்கினதுனால காலிந்தி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் யமுனைக்கு அருகில தான் நடக்கிறது. யமுனைங்கிறது அன்பும் ஆதரவும் மிக்க உள்ள நதியா வல்லபாச்சாரியர் அவர் சொல்றார். யமுனையோட வண்ணமும் கிருஷ்ணரோட வண்ணம் மாதிரியே ஷியாம வர்ணத்துல இருக்கு. திரிவேணி சங்கமம் நம்ம பிரயாக்ராஜ்ல இருக்கு இல்லையா, அங்க பார்த்தோம்னா கங்கா யமுனா சரஸ்வதியோட சங்கமம் இருக்கு. இங்க குளிக்கிறது ரொம்ப புண்ணியமா கருதப்படுறது. இந்த கங்கா ஜலம் எடுத்துட்டு வர்றது கூட அந்த திரிவேணி சங்கமத்திலேருந்து தான் எடுக்கப்படுறது. ஸ்ரீ கிருஷ்ணரோட அஷ்ட மகிஷிகள் 8 பத்னிகள்ல காளிந்தியோ ஒருவர் 4வது மனைவியா இருக்கார். அவரோட அஷ்ட மகிஷிகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, இவாதான் அஷ்ட மகிஷி. இப்படி புண்ணிய நதியாவும் ஸ்ரீகிருஷ்ணரோடைய மனைவியாவும் இருக்கிற இந்த யமுனா நதி எப்படி இவ்வளவு விஷம் கலந்ததா ஆச்சு அப்படிங்கறதுக்கு 16வது அத்தியாயத்துல சுகர் ஆரம்பிக்கிறார். சுகர் சொல்றார், விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணாஹினா விபுஹு தஸ்யா விசுத்தி மன்விச்சன் சர்ப்பம் தமுதவாசயத். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு 3 வாட்டி இந்த பதம் வருது. கிருஷ்ணாம் அப்படின்னா இந்த இடத்துல யமுனா நதியை, விபுகு கிருஷ்ணஹா சர்வேஸ்வரனான இந்த கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணாம் யமுனா நதிய இந்த அஹினா பாம்பு, அந்த பாம்பு எப்படி இருக்குன்னா கிருஷ்ணாஹி அப்படின்னா கருப்பான அந்த பாம்பு, தூஷிதாம் விலோக்கிய ஐயோ இது மாசுபடுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தஸ்யாம் விசுத்தி அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு விரும்பி அந்த சர்ப்பத்தை உதவாசயத்து அப்படின்னா வெளியேற்றுறார் பகவான். ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லிட்டாரே சுகர் அப்படின்னு பரீட்சித் ராஜாக்கு ஆசை. எப்படி ஆழத்துல இந்த பாம்பு இருந்தது, யமுனை நதிக்கு ஏன் வந்தது, பகவான் இதை எப்படி அடக்கினார் அப்படின்னு கேக்குறார். ஏன்னா நமக்கு பகவானோட திருவிளையாடல்களோடையும் பெருமைகளையும் கேட்கறதுக்கு போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா, இந்த அமிர்தத்தை பருகின்றே இருக்கணும் அப்படின்னு தானே தோணும். அப்போ சுகர் ஆரம்பிக்கிறார், காலிந்தியாம் காளியஸ்யாசீத் ஹ்ரத கஷ்சித் விஷாக்னினா ஸ்ரப்யமான பயாயஸ்மின் வதந்த்யுபரிகா ககாஹா. காளியன் யமுனா நதியில ஒரு ஹ்ரதஹா ஒரு மடு இருந்தது. அங்க விஷஜுவாலையினால கொதிக்கிற தண்ணீர், விஷாக்னினா ஸ்ரப்யமான பயா, அதனால இந்த விஷ அக்னினால கொதிக்கிற தண்ணீர்னால என்ன ஆறுது, அதுக்கு மேல பறக்கிற பறவைகள்லாம் உபரிகாஹா ககாஹா எஸ்மின் பதந்தி, மேல பறக்கிற பறவைகளுக்கு கூட இந்த விஷ அக்னியால தாங்க முடியாம அதுல விழுந்துடுறதாம். அப்போ கரையில இருக்கிற மனிதர்களோ இல்லாட்டி மிச்ச பிராணிகளோ அவளாலேயோ அங்க இருக்கவே முடியல, அவதிப்படுறாளாம்.
பகவான் அவதாரம் பண்றதே தர்மத்தை காக்கிறதுக்கும் இந்த தீய செயலை பண்றவர்களை தண்டிக்கிறதுக்கும் தானே. அதனால பகவான் என்ன பண்றார், தம் சண்ட வேக விஷ வீரியம் அவேக்ஷியதேன துஷ்டாம் நதீம் ச கல சம்யமனாவதாரஹ கிருஷ்ண கதம்பம் அதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்ய காடரசனோ ஞபதத்விஷோதே. அந்த பாம்பு எப்படி இருக்கு, உக்ரமான வேகத்தோட வீரியமான விஷத்தோட வீரியத்தை பார்த்துட்டு பகவான் என்ன பண்றார், யமுனை நதியையே இதுதான் விஷமாக்குறதுன்னு புரிஞ்சுக்கிறார். துஷ்டர்களை அவதாரம் அழிப்பதற்காகவே அவதாரம் படைத்த கிருஷ்ண பகவான் காட ரசனகா தன்னோட இடுப்பு வஸ்திரத்தை இறுக்கமா கட்டிக்கிறாராம். அப்புறம் அங்க ஒரு கதம்பம் இருக்கு, ஒரு கதம்ப விருட்சம் இருக்கு, அதிதுங்கம் ரொம்ப உயர்ந்து இருக்கு. அதுல கடகடான்னு ஏறுறாரு. ஏறிண்டு என்ன பண்றாரு, ஆஸ்போட்டிய கைய ஒரு வாட்டி தட்டிக்கிறார். தட்டின்ட்டு விஷோதே நெபத்தத்து அந்த விஷ ஜலத்துல குதிக்கிறாராம். இந்த கதம்ப மரமும் கரையில தானே இருந்தது, அதனால இந்த விஷக்காற்றுனால அதுவும் வாடி போயிருந்தது அப்படின்னு நாராயணியத்துல பட்டத்திரி அழகா 55வது தசகத்துல சொல்றார். அதவாரிணி கோர தரம் கணினம் பிரதிவாரயித்தும் கிருததீ பகவன் திருதமாரித தீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். அப்போ இந்த நதியில இருந்த இந்த கோரமான பாம்பை விரட்டுறதுக்காக பகவான் நிச்சயம் பண்ணதுனால அந்த வறண்டு போன அந்த மரத்துக்கு மேல ஏறினார் அப்படின்னு சொல்றார் பட்டத்திரி. இப்போ இந்த பாம்பு இருந்த மடுவை என்ன பண்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, பாகவதத்துல 16வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல சொல்றார். சர்பஹ்ரத புருஷ சார நிபாத வேக சங்ஷோபிதோரக விஷோச்வசிதாம்புராஷிஹி பர்யக்லிப்தோ விஷ கஷாய பிபீஷணோர்மிஹி தாவன் தனுஷதமனந்த பலஸ்ய கிம் தத். அந்த பாம்பு இருந்த மடுவுல புருஷோத்தமனா இருக்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ணர் நிபாத்த வேக, அவர் எப்படி மேலேந்து குதிக்கிறார் இல்லையா, அந்த குதித்த வேகத்துல சங்ஷோபி தோரக விஷத்தண்ணீரும் அலைகளும் அதிகமா அப்படியே வெளியில வருதான். 100 வில் அளவு, தனுஷதம் 100 வில் அளவுக்கு அது வெளியில பரவறதான். அனந்த பலஸ்ய கிம்தத்து, இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா? ஏன்னா பகவானோட பலம் அளவற்றது இல்லையா, அந்த அளவற்ற பலத்தினால பகவானுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. இத ரொம்ப அழகா பட்டத்திரியன் சொல்றார். புவனத்ரய பாரபிருதோ பவதோ குரு பாரவிகம்பி விஜృంభి ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புடகோஷவதி. இந்த 3 உலகத்தோட பாரத்தையே தாங்குற உங்களுக்கு இந்த பாரத்தினால கலங்கிய இறைச்சலோட இந்த யமுனா என்ன பண்ணறது, 100 வில் அளவு இந்த பூமியை நீர்ல மூழ்கடிக்கிறது அப்படின்னு சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றார், பராக்கிரமத்தோட அந்த மடுவுல நீந்தி விளையாடுறதுனால அங்க அந்த பயங்கர சத்தம், தண்ணீரோட சத்தம் கேட்கறது. அந்த பாம்புக்கு தன்னோட இடத்துக்கு யாரோ வந்திருக்காளோன்னு பார்த்து பயங்கர கோபம் வருது. கோபம் கிருஷ்ணர் கிட்ட பாக்குறது. அது தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாத்தம் ஸ்ரீவத்ஸபீத வசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்ரதிபயம் கமலோதராங்கிம் சந்தஷ்ய மர்ம சுருஷா புஜயா சசாத. அந்த கிருஷ்ணனை எப்படி இருந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாத்தம், ரொம்ப அழகானவரும் மிருதுவானவரும் நீருண்ட மேகம் போல நிறம் உள்ளவரும் ஸ்ரீவத்சமும் பீத வஸ்திரம் மஞ்சள் பட்டாடையும் உடுத்தின்றிருக்கிறவரும் ஸ்மித புன்சிரிப்பால அழகான முகத்தை இருக்கிறவரும் கமலோதராங்கிரம் அவரோட தாமரை மாதிரி இருக்கிற பாதங்கள் இருக்கிறவரும் அப்ரதிபயம் அவருக்கு பயமே இல்லை இல்லாம கிரீடந்தம் தம் அங்க விளையாடுற அவரை பார்த்துட்டு இந்த பாம்புக்கு என்ன வருதான், ருஷா ரொம்ப கோபத்தோட மர்மசு சந்தஷ்ய அவரோட மர்மஸ்தானங்கள் எல்லாம் கடிக்கிறது. அப்புறம் புஜயா சச்சாத தன்னோட உடலால அந்த கிருஷ்ணரை இந்த பாம்பு சுத்திக்கிறது. கிருஷ்ணனை இப்படி பாம்பு இறுக்கமா சுத்தின்றதை பார்த்த உடனே அவரோட சிநேகிதர்களுக்கு துக்கம் தாங்கலையாம். இந்த கிருஷ்ணன் இல்லாம நம்ம என்ன செய்வோம், நாம எப்படி உயிர் வாழறது அப்படின்னு மயங்கியே விழுந்துடுறாளாம். அங்க பக்கத்துல இருந்த பசுக்கள், கன்றுகள், எருதுகள் எல்லாம் தங்களோட கிருஷ்ணன், பிரியமான கிருஷ்ணனை பார்த்துட்டே பயந்து போய் அதெல்லாம் கத்தறதான். அத வ்ரஜே மகோத்பாதாக த்ரிவிதா ஹ்யதி தாருணாஹ உத்பேதுர் புவி திவ்யாத்மனி ஆசன்ன பயசம்சினஹ
அதே சமயத்துல பிரஜபூமியில என்ன ஆகுறதுன்னா பயசம்சினஹா, பக்கத்துல ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாயத்துல கொல்லிக்கட்ட விழறதான், பூமியில பூகம்பம் வெடிக்கிறது, சரீரத்துல அவளோட உடம்புல இடது பாகம் துடிக்கிறது, அந்த மாதிரி அபசகுணங்கள்லாம் தெரியறதாம். இத கவனிச்ச நந்தகோபரும் மற்ற கோபர்களும் பலராமன் வேற இல்லையே, இங்க இருக்கானே கிருஷ்ணன், பலராமன் இல்லாம தனியா போயிருக்கானோ அப்படின்னு நினைச்சு பயந்து நடுங்குறாளாம். கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சு குழந்தைகள், ஸ்திரீகள், வயதானவர்கள் எல்லோரும் கிளம்பி கிருஷ்ணனை தேடிண்டே கிளம்பி போறாளாம். ஆனா பலராமனுக்கு தெரியும் தன்னோட தம்பி ஸ்ரீகிருஷ்ணனோட மகிமை. தாம் ததா காத்தரான் வீக்ஷ்ய பகவான் மாதவோ பலஹ ரஹஸ்ய கிஞ்சின்னோவாச்ச பிரபாவஜ்ஞோனுஜஸ்ய சஹ. அனுஜஸ்ய, தன்னோட தம்பியோட பிரபாவங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் ரகசிய சிரிச்சாராம். என்னத்துக்காக? இவா காத்தரான், இவா இப்படி பயப்படுறாளே அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட அண்ணனான பலராமன் சிரிக்கிறார். அப்போ இவா எப்படி கிருஷ்ணரை தேடுறது அப்படின்னா, கிருஷ்ணனோட காலடி சுவடுகள் எங்க தெரியறது அப்படின்னு உற்று பார்த்துட்டே போறாளாம். தே தத்ர தத்ராப்ஜ யவாங்குஷாசனி த்வஜோபபன்னானி பதானி விஸ்வதேஹே மார்கே கவாம் அந்நிய பதாந்தராந்தரே நிரீக்ஷமானாயயுரங்க சத்வராஹா. கவாம் மார்கே, அந்த பசுக்கள் எல்லாம் போன வழியில, அந்நிய பதாந்தராந்தரே, மற்ற சிறுவர்கள், கிருஷ்ணரோட சகாக்கள் எல்லாரும் போயிருக்காளே, அந்த அடிச்சுவடுகளுக்கு இடையே தத்ர தத்ர விஸ்வதேகே, அங்கங்க இந்த அரசனான விஸ்வபதியான அந்த ஸ்ரீகிருஷ்ணனோட பாதங்கள் தெரியறதான்னு பாக்குறா. ஏன்னா அவரோட பாதங்கள்ல மட்டும்தான் அப்ஜ, யவாங்க, தாமரை, யவம், அப்புறம் வஜ்ராயுதம், கொடி, அப்படி எல்லாம் சின்னங்கள் இருக்கு. நம்மளும் கிருஷ்ணரோட பாதங்களை, பகவானோட பாதங்கள்னாவே என்ன சொல்றோம்? பத்மச்சரணம் அப்படிங்கிறோம். ஏன் தாமரையோட ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தாமரை சுத்தமானது, ரொம்ப புனிதமானது. அது சேற்றுல முளைத்தாலும் அந்த சேற்றோடது அதுல ஒட்டிக்காம அது இன்னமும் சுத்தமாவே இருக்கு. அப்படி இந்த சம்சார பந்தத்துல சிக்கின்றாலும் இதுக்காம எப்படி, இதுல எப்படி சிக்காம இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறது. இப்ப பகவானோட பாதங்கள்ல பார்த்தோம்னா என்ன சின்னங்கள் இருக்கு? அவரோட வலது கால்லயும் இடது கால்லயும் சேர்ந்து மொத்தமா 19 சின்னங்கள் இருக்கு. அவரோட வலது கால்ல 11 சின்னங்களும் இடது கால்ல 8 சின்னங்களும் இருக்கு. இப்போ வலது கால பார்த்தோம்னா சோளம், முதல்ல சோளம் இருக்கு. அது என்னன்னா, அது சாப்பிட்டா எப்படி உடலை புஷ்டி ஆக்குறதோ அதே மாதிரி பகவானோட திருவடியும் நமக்கு ஆன்மீக புஷ்டியை கொடுக்கறது. இந்த பாத தரிசனம், பாத சேவை எல்லாம் ஏன் முக்கியமா பேசப்படுறதுன்னா இதனாலதான். அப்புறம் சக்கரம், அவரோட சக்தி நமக்கு வெளியே இருக்கிறையும் உள்ளே இருக்கிற எதிரிகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவுறது. நம்மளோட உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது நமக்கு ஷட்ரிபுகு, 6 வைரிகள், 6 எதிரிகள் இருக்கான்னு சொல்லப்படுறது இல்லையா? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் அழிக்கிறது அப்படிங்கறது இந்த சக்கரம் காமிக்கிறது. ஊர்துவ ரேகா அப்படின்னா மேல போகிற ஒரு ரேகை. யாரு பகவான சரணாகதி பண்றாலோ அவளுக்கு உயர்வுதான் அப்படின்னு சொல்லுறது. நல்ல உபாசனையினால நம்மளோட சத்துவ குணங்கள் எல்லாம் வளர்றது. இதையே நம்ம கீதையிலையும் சொல்லுவார் பகவான், ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாஹா, சத்துவ குணத்திலேயே இருக்கிறவள் நிச்சயம் மேலத்தான் போவார்கள் அப்படின்னு. அப்புறம் 4வது சின்னமா தாமரை மலர் இருக்கு. தாமரை மலரானது லக்ஷ்மி தேவியோட இருப்பிடம். அப்புறம் மலர்ற தாமரை தான் நமக்குள்ளேயும் வளர்ச்சியையும் ஞானத்தையும் வளர்க்கும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அங்குஷம், அங்குஷம்னா துரட்டி. ஒரு யானைய நேர் வழியில போக வைக்கணும்னா இந்த துரட்டி தான் வேலை செய்யறது. அதே மாதிரி அலைப்பாயிர நம்மளோட மனசை அடக்கிறதுக்கும் இது உணர்த்துறது. துவஜம், துவஜம்ங்கிறது நமக்கு ஆதரவாகவும் காப்பாற்றவும் செய்கிறது. பயம், கவலையில இருந்து காக்கவும் நம்மள செய்யறது இந்த துவஜம். அப்புறமா வஜ்ரம், வஜ்ரம்ங்கிறது இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனோட ஆயுதம். நம்முடைய கர்மாக்களை எல்லாத்தையும் தவிடு பொடியாக்குறது இந்த ஆயுதம். சத்திரம் அப்படின்னா நிழல் கொடுக்கிற கொடை. நம்ம மழை மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கே, அந்த கஷ்டத்திலேருந்து இந்த துன்பங்கள்லேருந்து எல்லாம் பகவானோட பாதத்துல சரணடைஞ்சோம்னா நிழல் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது இது காமிக்கிறது. அப்புறம் அஷ்டகோணகா, பகவான் பக்தனுக்கு எந்த திசையிலேருந்து கஷ்டங்கள் வந்தாலும் காக்கிறதுக்கு தயாரா இருக்கார் அப்படிங்கிறது இந்த அஷ்டகோணம். அப்புறம் ஸ்வஸ்திகா, அது ஒரு நன்மையோட சின்னமா இருக்கு. நல்லதையெல்லாம் தரது, அவனுக்கு பகவான் கிட்ட சரணடைந்தால் எல்லாம் நன்மையே அப்படின்னு காமிக்கிறது. அப்புறம் ஜம்பூபலம்,
நம்ம இருக்கிற இந்த பகுதி ஜம்பூ தீபம் அப்படிங்கிறது எவ்வளவு புண்ணிய கஷேத்திரம், இது ஒரு கர்ம பூமி அப்படின்னு சூச்சிப்பிக்கிறது. இப்படி இந்த காலில 11 சின்னங்கள் இருக்கு. பகவானோட இடது காலில பார்த்தோம்னா 8 சின்னங்கள். சங்கம் எப்படி எப்பவும் நீர் நிரம்பி இருக்குமோ அதே மாதிரி பகவானும் அமிர்தத்தை வச்சுட்டு நமக்காக காத்துட்டு இருக்காராம். அப்புறம் அம்பரம், ஆகாயம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அதே மாதிரி பகவானும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கார். அப்புறம் ஆகாயத்துல எதுவும் ஒட்டிக்கவே முடியாது. எதையாவது அழுக்க தூக்கி போட்டா அது போய் ஆகாயத்துல ஒட்டிக்குமான்னு, அது மாதிரி இல்லை. அதனால பகவானும் எதோடையும் ஒட்டிக்காமையும் இருப்பார் அப்படிங்கறத காமிக்கிறது. தனுஷம் அப்படின்னா வில்லு வந்து நம்மள ஜென்ம மரண இந்த சுழல்ல இருந்து காப்பாத்துறது. அப்புறம் கோஷ்பாதம் அப்படின்னு மாட்டோட குழம்பு சுவடு இப்ப தண்ணீர்ல சேத்துல இதுலயா பார்த்தோம்னா அதுல தண்ணீர் நிரம்பி இருக்கும். அது தாண்டறது ரொம்ப சுலபமா இருக்கும். நமக்கு இந்த சம்சார சாகரம்ங்கிறது ரொம்ப பெருசு, அதை தாண்டறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான செயல். ஆனா பகவான் இடத்துல யாரு சரணடைகிறாளோ அவளுக்கு இந்த மாட்டு குழம்போட தண்ணிய தாண்டற மாதிரி சுலபமா தாண்ட முடியுமா. ராமாயணத்துல கூட ஹனுமான் எவ்வளவு சுலபமா இந்த சமுத்திரத்தை தாண்டினாருங்கிறதுக்கு சொல்லப்படுறது கோஷ்பதி கிருத வாராசிம் மசகீ கிருத ராட்சசம். இந்த வாராசிம், இந்த நிறைய தண்ணி இருக்கிற அந்த ராசியா இருக்கிற சமுத்திரத்தை ஒரு மாட்டோட குழம்படி இதை தாண்டுற மாதிரி ஹனுமான் தாண்டிட்டார் அப்படின்னு அதுல வருது. அப்புறம் திரிகோணம்னா 3 லோகம். இந்த 3 லோகத்துக்கும் பகவானே சரணம் அப்படிங்கறத காமிக்கிறது. அப்புறம் கலசம் அது வந்து அமிர்தம் பெருக்கு அவர் காலிலேந்து வருது அப்படிங்கறத காமிக்கிறது. எப்படி பலி சக்கரவர்த்திட்ட பகவான் 3 அடி மண்ணை கேட்கிறார். ஒரு கால் அவருக்கு சத்தியலோகத்துக்கு போனோடனே பிரம்மா அதை வந்து பகவானோட காலே இங்க வந்திருக்கேன்னு அபிஷேகம் பண்றார். அவர் காலில இருந்து வந்ததுதான் கங்கை, அந்த புனித நதி அப்படின்னு கொண்டாடப்படுறது. அது இன்னைக்கும் அது புண்ணிய நதியா நமக்கு அது வாழ்த்தின் இருக்கு. அப்புறமா அர்த்தச்சந்திரன், குளிர்ச்சியும் தர்ம விரோதம் இல்லாத எல்லா காமனைகள் எல்லா ஆசைகளையும் பகவான் பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கறத காமிக்கிறது. அப்புறம் மத்ஸ்யம், மீன், பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து எப்படி காப்பாத்தினாரோ அதை சூச்சிப்பிக்கிறது. அப்புறம் ஒரு மீனுங்கிறது எப்பவுமே சஞ்சலமா இருக்கும், இங்க அங்க போயிட்டு இருக்கும். அத மாதிரி நம்ம மனம் சஞ்சலமா இல்லாம பகவானோட சரணாகதி பண்ணினோம்னா அது எப்படி நிலையா இருக்கும்ங்கிறத அப்படி காமிக்கிறது. இப்படி பகவானோட கால்கள்ல 11 சின்னங்கள் வலது கால்லயும் 8 சின்னங்கள் இடது கால்லயும் இருக்கு. இந்த சின்னங்கள்லாம் தெரியறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபர்களும் கோபியர்களும் தேடிண்டே போறாளாம். இத நாராயணத்துல பட்டத்திரி சொல்றார். அதிலோக்கிய பவந்த மதா குலிதோ கட்டகாமி நிபால கதேனுகணே பிரஜகேஹ தலேப்ய நிமித்த சதம் சமுதீக்ஷ்ய கதா யமுனாம் பசுபாஹா. யமுனைக்கு வந்து சேர்றா இந்த கோபியர்கள். அங்க வந்து பார்த்தா இந்த கெட்ட சகுனங்கள்லாம் வந்திருக்கேன்னு பயந்துண்டு வரா. பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தாவே அவளுக்கு தெரியறது மடுவோட நடுவுல ஸ்ரீகிருஷ்ணன் அந்த பாம்பு சுத்தின்னு இருக்கு. பகவான் எப்படி இருக்காருன்னா அசைவு இல்லாம இருக்காராம். அப்ப சுத்தி இந்த கோப சகாக்களும் பசுக்களும் எல்லாம் கத்தின்னு இருக்கு. அத பார்த்த உடனே இந்த கோபியர்களால என்ன கிருஷ்ணன் இல்லாம எல்லாமே சூன்யமா தெரியறது அவளுக்கு. நந்தகோபரும் சிலரும் என்ன பண்றா, ஐயோ குழந்தைக்கு என்ன ஆயிடுமோன்னு கடகடன் மடுவுல இறங்குறதுக்கு அவ தயார் பண்ணிக்கிறாளாம். அப்ப பலராமர் வந்து தடுக்கிறார், வேண்டான்னு. அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஐயோ இந்த கோபியர்கள் மாடுகள் எல்லாரும் உயிரையே விட்டுடுவா போல இருக்கே அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிறாராம். சிரிச்சுண்டு அதோட பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சுண்டு மேலே கிளம்புறார். எப்படி விடுவிச்சுக்கிறார் அப்படின்னா நாராயணியத்துல ரொம்ப அழகா சொல்றார். அகிலேஷு விபோ பவதீயதசாம் அவலோக்ய ஜிஹாசு சுஜீவபரம் ஹணிபந்தனமாஷு விமுச்ய ஜவாத் உதகம்யதஹாச ஜுஷா பவதா. ஜவாத் வேகமா ஆஷு உடனேயே அவர் என்ன பண்றார், தன்னோட உடம்ப பெருசாக்கிக்கிறாராம். காளியனால வளைத்து பிடிக்கவே முடியல, அதனால விட்டுடுறான். ஆனாலும் அவனுக்கு கோபம் தாங்கல. திரும்பி தன்னோட படங்களை எல்லாம் மேல தூக்கிண்டு அசைவில்லாத கண்களால அவரை பார்த்துட்டே, பாம்புக்கு பார்த்தோம்னா நாக்குக்கு 2 கிளை இருக்கா மாதிரி இருக்குமா, அது 2 கடவாய்களையும் நக்கிண்டு கிருஷ்ணரை எப்படி கடிக்கலாம்னு பாக்குறது. பகவானும் கருடன் மாதிரி அதை 4 பக்கத்திலையும் சுற்றி வராராம். பாம்பும் சுத்துறது. இப்படி கொஞ்ச நாள் சுத்தி வந்தோடனே அந்த பாம்புக்கு ரொம்ப நேரம் அதோட படங்களை உயர்த்தி பிடிக்க முடியலையாம். அப்புறம் அது தலைய வணங்கிடுறதாம். அப்ப பகவான் என்ன பண்றாரு, அதோட தலையில ஏறிடுறாராம். பகவானுக்கோ எல்லா கலைகளுக்கும் அதிபதி அவர் தான்.
அகில கலாதி குருஹு நனர்த்த. அவர் என்ன பண்றார், அழகா ஆடுறாராம். எப்படி அழகா ஆடுறாருன்னு நாராயணியத்துல 56வது தசகம் ஆரம்பிக்கிறது. ருச்சிர கம்பித குண்டல மண்டலஹா சுச்சிரமீஷ நனர்த்தித பன்னகே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. பகவான் ஆட போறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரோட சேவகர்களான இந்த கந்தர்வர்கள், சித்தர்கள், தேவர்கள், சாரணர்கள், தேவஸ்திரீகள் எல்லாரும் துந்துபி, மிருதங்கம், பணவம் அப்படியே மிச்ச வாத்தியங்கள் எல்லாம் எடுத்துன்னு வராளாம். எல்லாம் வாசிக்கிறா, இனிமையா பாடுறாராம். பகவானும் அவரோட குண்டலங்கள்லாம் ஆட அவரும் ஆடுறாராம். எப்படி ஆடுறாரு, அவர் எப்படி அந்த படத்துக்கு மேல ஆடுறாருன்னா, யத்யச்சிரோன நமதேங்க சதைக சீர்ஷ்ணஹ தத்தன் மமர்த கரதண்ட தரோங்கிரிபாதைஹி க்ஷீணாயுஷோ பிரமத உல்பனமாஸ்யதோ ஸ்ருங் நஸ்தோவமன் பரம கஷ்மலமாபநாகஹ. சதைக சீர்ஷ்ணஹ, அந்த காளியனுக்கு எவ்வளவு தலை இருந்ததுன்னா 101 படங்கள் இருந்த தலையா அவனுக்கு. அவன் எப்படி இருந்தான், க்ஷீணாயுஷக, அப்படியே அவர் மிதிச்சு க்ஷீணாயுஷ ஆயுள்லே முடிஞ்சவன் மாதிரி இருந்தானா. பிரமதக, அப்படியே சுத்துறது, அவனுக்கு எல்லாம் சுத்துறவனா. அவனோட 101 தலைகளும் எந்தெந்த தலை அவன் நமத்தக எது வணங்கலையோ தத்து தத்து எத்து எத்து சிரக ந நமத்தே, எந்த தலை வணங்கவில்லையோ தத்து தத்து அங்கிரி பாத்தைகி, அந்தந்த தலையில பகவான் தன்னோட குத்தி காலை வச்சு மெதிக்கிறாராம். மெதிக்கிறதுனால கரதண்ட தரஹா, கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு மமர்த மிதிக்கிறார் பகவான். அந்த நாகக, அந்த பாம்பு என்ன ஆகுறதா, ஆசியதஹா நஸ்தஹா, அதோட வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் உல்பனம் அஸ்ருக் வமன், உக்ரமான ரத்தத்தை கக்கின்னு இருக்கான். பரம கஷ்மலம் ஆப்ப, பயங்கர கஷ்டம், பிராண அவஸ்தைய அடையறதான். இந்த தலையில தட்டி வைக்கிறதுன்னு சொல்றது இதுல இருந்துதான் வந்ததோ என்னமோ, அதை தான் இங்க பகவானும் பண்ற. எந்தெந்த படத்தை தூக்குறதோ அந்த காலை பார்த்தா பகவானோடது சின்ன தளிர் மாதிரி பாதங்கள், கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கான், மிருதுவா இருக்கு. ஆனா காளியனோட தலையில இறங்கும் போது ஒரு அடியும் இடி மாதிரி விழறதான். காலை தூக்கி தூக்கி ஆடுறது விசேஷமா, அவ எல்லாம் தாளம் போட்டு பாடுறதுக்கு எசஞ்சா மாதிரி பகவானும் ஆடுறாராம். காளியனுக்கும் அதிகமா ரத்தம் கக்கி தன் படங்கள் எல்லாம் ஒடிஞ்சு, அப்பதான் அவனுக்கு மெதுவா புரியறது, இவர் யாரு, புராண புருஷன், சராச்சர குரு இல்லையா. மனசா சரணம் ஜகாம, மனசால முன்னாடி அவன் உடம்பு முடியாம அவனோட தேகத்தால சரணம் அடைஞ்சான், இப்ப மனசால சரணம் ஜகாம அவன் மனதால பகவான சரணம் பண்றான். இதை பார்த்த காளியனோட மனைவிமார்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, நாகபத்தினிகள். அவ தங்க குழந்தைகளை முன்னாடி விட தாங்களும் பின்னாடி வந்து நமஸ்காரம் பண்றா. தன்னோட கணவனுக்கு பாபத்தை போக்குறதுக்காக சரணாகதி அளிக்கிற கிருஷ்ணா, உங்களிடத்துல நாங்கள் எல்லாம் சரணமடைகிறோம் அப்படின்னு நாகபத்தினிகள் ஒரு நல்ல ஸ்துதி பண்றா. இது பாகவதத்துல 20 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கு. 16வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகத்துல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. அவ சொல்றா, நியாயோ ஹி தண்ட கிருத கில்பிஷேஸ்மின் தவாவதார கல நிகிரஹாய ரிபோ சுதானாமபி துல்லிய திருஷ்டிஹி தத்சேதமம் பலமேவானுஷம்சன் தவ அவதாரஹ கல நிகிரஹாய. உன்னோட அவதாரமானது எதற்காக அப்படின்னா, கல நிகிரஹாய, துஷ்டர்களை அடக்குவதற்கும் அழிப்பதற்காகவும். கிருத கில்பிஷே அஸ்மின் தண்டக நியாயக, இவன் செஞ்சிருக்கிற பாவத்துக்கு நீங்க கொடுத்த தண்டனையானது நியாயம், ரொம்ப நியாயமானது. துல்லிய திருஷ்டோகோ, நீங்கள் எப்படிப்பட்டவர், துல்லிய திருஷ்டோகோ ரிபோகோ சுதானாம் அப்பி, உங்களுக்கு இவன் என்னோட எதிரி, இது என்னோட குழந்தை அப்படின்னு பாகுபாடு கிடையாது. எல்லாம் துல்லிய திருஷ்டி, எல்லாரையும் சமமா பாக்குறவர் நீங்கள். பலமேவ, நீங்க புருஷார்த்தங்களை எல்லாம் அடைய தடையா இருக்கு இல்லையா, நமக்கு இந்த சதுர்வித புருஷார்த்தங்களை அடையறதுக்கு தடையா இருக்கிற இந்த பாபங்களை நிவர்த்தி செய்யறதுதான் பலன் அப்படின்னு யோசிச்சுண்டு தமம் தத்சே, இவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றா. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அத பகவான் கொடுக்கிற பிரசாதமா நினைச்சு ஏத்துக்கிற நமக்கு மனப்பக்குவம்ங்கிறது வேணும். ஏன்னா பல நேரங்கள்ல நாம நினைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கூட பகவானோட அருளா நினைச்சுக்கணும். எங்க குரு சொல்வார், இந்த வேலை கிடைக்கலையே, இந்த பொருள் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதான். ஏன்னா பகவான் நமக்காக இன்னும் நல்ல வேலையோ இன்னும் நல்ல பொருளையோ கிடைக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்வார். அப்படி இந்த நாகபத்தினிகளும் பகவான் கொடுத்த தண்டனைய கூட அனுகிரகமா ஏத்துக்கிறாளாம்.
ஏன்னா இந்த தண்டனையானது தான் அவனோட பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு உதவுறது. இந்த காளியன் அப்படி என்னதான் புண்ணியம் பண்ணினானோ அப்படின்னு கேக்குறாளாம். ஏன்னா கஸ்யானுபாவோஸ்ய ந தேவ வித்மஹே தவாங்கி ரேணு ஸ்பர்ஷாதிகாரஹ யத்வாஞ்சயா ஸ்ரீர் லலனாச்சரத்தபோ விஹாய காமான் சுச்சிரம் திருதவ்ரதா கஸ்யானுபாவோஸ்ய ஹே தேவா அஸ்ய தவ அங்க்ரி ரேணு ஸ்பர்ஷாதிகாரஹ கஸ்ய அனுபாவக ந வித்மஹே. உங்களோட இந்த அங்கிரி ரேணு, உங்களோட இந்த பாதங்கள் இருக்கே கமல சரணங்கள், அதுல உள்ள தூசி ஸ்பர்ஷ அதிகார, அதை தொடர அதிகாரமானது இவனுக்கு எப்படி கிடைச்சதோ அது தெரியலையே அப்படின்னு கேக்குறா. ஏன் அந்த பாத ரேணுக்கு அண்ணா அவ்வளவு புண்ணியம் அப்படின்னா, எத்து வாஞ்சையா லலனா ஸ்ரீஹி, அந்த உத்தமியான ஸ்ரீ அந்த லக்ஷ்மி தேவியே காமான் விஹாய திருத பிரதா சுச்சிரம் தபக ஆச்சரத்து, ரொம்ப நீண்ட காலம் உன் பாத ரேணு கிடைக்கணுமேனு அந்த லக்ஷ்மி தேவியே கூட தபஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்றார். பகவானோட பாததூளி மகிமைய ரொம்ப அழகா பாகவதத்துல சொல்றார். நாக்க பிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் ந பாரமேஷ்டியம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திர் அபுனர்பவம் வா வாஞ்சந்தி யத் பாதரஜ பிரபன்னாஹ. எத்து பாதரஜ பிரபன்னாக, இந்த பாததூளி அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் என்னது? நாக்க பிருஷ்டம்ன, சார்வபௌமம்ன, பாரமேஷ்டியம்ன, ரசாதிபத்தியம்ன, யோக சித்திஹின, அபுனர்பவம்ன, இது எதுவுமே அவங்க வாஞ்சந்தி, இது எதுக்குமே ஆசைப்பட மாட்டாளாம். எது கிடைச்சவா? அவரோட பாததூளியே அடைந்தவர்களுக்கு. நாக்க பிருஷ்டம், ஸ்வர்க்கத்துக்கு போய் இருக்கணும்னு ஆசை இல்லை. சார்வபௌமம், பெரிய சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இல்ல. பாரமேஷ்டியம், பெரிய பிரம்மாவோட பதவியே கிடைக்கணுங்கிறதும் இல்ல. ரசாதிபத்தியம், பாதாள அரசுக்கெல்லாம் நான் அரசாட்சி பண்ணணும், அதுக்கும் இல்ல. யோக சித்தி, அஷ்ட சித்திகள் எல்லாம் என் கை கூடணும், அதுவும் இல்லை. அப்புனர்பவம், எல்லாரும் விரும்புற இந்த மோட்சம், மறுபிறவி இல்லாம இருக்கிறது, அதுவும் இல்லையா. எதையுமே அவ விரும்புறது இல்ல. நாகபத்தினிகள் மேலும் சொல்றா, இந்த பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்காரே, அதனால தமோ குணத்தினாலதான் இவருக்கு கோபம் வருது. யார் யாருக்கு என்ன ஜென்மா கிடைக்கும் அப்படின்னு தெரியறது இல்லையே. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், இந்த மனுஷனா பிறந்திருக்கிறதுங்கிறது பூர்வ புண்ணிய புஞ்சவசாத்து தான். ஏதோ பூர்வகால புண்ணியத்தினாலதான் இந்த நரஜன்மம் கிடைக்கிறதுக்கு அரியதா உள்ள இந்த நரஜன்மம் கிடைச்சிருக்கு. அப்படி 6 அறிவுள்ள இந்த மனித பிறவி கிடைச்சத நம்ம வீண் அடிச்சுக்கலாமா? அதை உபயோகம் படுத்த வேண்டாமா அப்படின்னு பஜகோவிந்தத்திலேயே ஆச்சாரியால் சொல்வர். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம் அப்படிங்கிற இந்த கீதைய ஒரு வாட்டியாவது படிக்க வேண்டாமா? 1000 நாமாக்கள் உள்ள விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டாமா? ஸ்ரீபதியோட ரூபத்தை எப்பவுமே நினைச்சுட்டு இருக்க வேண்டாமா? சஜ்ஜன சங்கத்துல சத் சங்கத்தில நம்மள ஈடுபடுத்திக்க வேண்டாமா? அப்புறமா நமக்கு இருக்கிறத பாவப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்து தானம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்பார். அப்படி இப்ப தாமச குணம் மேலோங்கி இருந்ததுனால இப்படி ஒரு நாகனா, ஒரு பாம்பா அவதாரம் எடுத்த இவனுக்கு கோபத்திற்கு அடிமையாத்தானே அவனும் இருக்கான். உங்க பாத தூளி சேவிக்கிற தகுதி இவனுக்கு கிடைச்சதே அப்படின்னு நாகபத்தினி ஸ்துதி பண்றா பகவான. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதா வாசாய பூதாய பராய பரமாத்மனே ஞான விஜான நிதயே பிரம்மணே நந்த சக்தயே அகுணாயாபிகாராய நமஸ்தே பிராகிருதாய ச. நமஸ்துப்யம், ஹே பகவானே உங்களுக்கு நமஹா. ஏன்னா நீங்க எப்படி இருக்கீள்? பெரிய புருஷோத்தமரா இருக்கீள். மகாத்மனஹா, பெரியவர் நீங்க தான். எல்லா 5 பூதங்களும் பஞ்சபூதங்களுக்கு ஸ்வரூபமா இருக்க. பராய பரமாத்மனே, இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கேள் நீங்க. அப்புறமா இந்த ஜென்மம் மரணம்ங்கிற விகாரத்துக்கெல்லாம் தாண்டினவர். பிரம்மணஹா அனந்த சக்தியே அப்படிங்கிற அளவற்ற சக்திக்கு இருப்பிடமா இருக்கிறவர் நீங்கள் அப்படிங்கிறார். இந்த காலத்துக்கே ஆதாரமாகவும் காலஸ்வரூபியாகவும் இருக்கிறது பகவான் தான். ஆனா எப்படி இருக்காருன்னா சாட்சி பூதமா இருக்கார். இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இந்த பஞ்சபூதங்களான பிருத்திவி, ஜலம், ஆகாயம், நெருப்பு, வாயு, அப்புறமா 5 குணங்கள், 5 சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படிங்கிற 5 கர்மேந்திரியங்கள், நம்மளோட கை, கால், வாயு, பாயு, உபஸ்தம்,
அப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, வாய், தோல், 10 பிராணன்கள், பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருக்கரன், தேவதத்தன், தனஞ்சயன், அப்புறம் மனசு, புத்தி, தேகம், சித்தம், அகங்காரம், இது எல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் அதிபரா இருக்கிறது அந்த பகவானே. இந்த சத்துவம், ரஜஸ், தமோ இந்த 3 குணங்களோட காரணத்தினாலதான் எல்லா ஜீவன்களும் தங்களோட உடம்புல அபிமானம் வச்சுண்டு அதனால அல்லலும் பட்டுண்டு நான் எனது அப்படிங்கிற ஒரு நான் தான், என்னாலத்தான் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறது இந்த ஜீவன்கள் எல்லாம். ஜீவாத்மாவோட அறிவை மறைக்கிறதுக்கும் பகவானோட மாயையே காரணமா இருக்கிற உங்களுக்கு நாங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு நாகபத்தினிகள் சொல்றார். நமः கிருஷ்ணாய ராமாய வசுதேவ சுதாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதயே நமः. நமோ குணப்பிரதீபாய குணாத்மச்சாதனாய ச குணவிருத்யுபலக்ஷ்யாய குணதன்ஸ்ரே ஸ்வசம்விதே. அவர் எப்படி இருக்காருன்னா நிஜஸ்வரூபத்தை மறைச்சுண்டு அவதாரமா இறங்கி இருக்கார். பக்தர்களோட சாத்வதாம் பதையே, எல்லாருக்கும் தலைவரா இருக்கார். 4 அந்தக்கரணம் நமக்கு இருக்கு இல்லையா, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதை பிரகாசிக்க செய்யவராகவும் அவர் தான் இருக்கார். அவரை நாங்கள் எல்லாம் நமஹா நமஸ்கரிக்கிறோம் அப்படின்றார். சாது ஜனங்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக திரு அவதாரம் செய்திருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறார்கள் இந்த நாகபத்தினிகளும் அவரோட குழந்தைகளும். அப்படிப்பட்ட நமஸ்காரம் பண்ணி அவ என்ன கேட்டுக்கிறான்னா, எங்களோட குற்றங்களை எல்லாம் மன்னித்து அருளனம் அப்படின்னு சொல்றான். அபராதஸ்ஸ கிருத்பர்த்ரா சோடத்யஸ்வ பிரஜாகிருதஹ க்ஷந்துமர்ஹசி சாந்தாத்மன் மூடஸ்ய த்வாமஜானதஹ. அபராதக சக்ருத் பர்த்ரா, ஒரு தடவை நல்லா நாங்க அபராதம் பண்ணிட்டோம், அதை சோடவ்யா, அதை நீங்கள் பொறுத்து கொள்ளணும். ஏன்னா ஸ்வப்பிரஜாகிருதக, தன்னோட குழந்தைகள் செய்த அபராதத்தை பொறுத்து கொள்ளணுமே. சந்து மர்ஹசி, அதனால நீங்க எங்களை மன்னிச்சுதான் ஆகணும். நீங்க எப்படிப்பட்டவர்? சாந்தாத்மன், சாந்த ஸ்வரூபியா இருக்கிற நீங்கள், மூடஸ்ய, இந்த காளியன் எப்படி மூடனா இருக்கானோ, ஸ்வாம் அஜானதக, உங்களோட பெருமையை பத்தி தெரியாமல் உணராமல் இருக்கிற இந்த காளியனுக்கு நீங்கள் அருள் செய்யணும், அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு அவ வேண்டிக்கிறா. ஸ்திரீகளான எங்களுக்கு பிராணக பதிகி, பிராணநாயகனா இருக்கிற எங்களோட இந்த கணவரை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறா. நாங்கள்லாம் உங்களோட அடிமைகள், நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்க என்ன செய்யணும் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்டேயே சரணாகதி அடைஞ்சுடுறா நாகபத்தினி. அப்போ சுக்கர் சொல்றார், இப்படி நாகபத்திகளோட ஸ்துதியை கேட்டுட்டு கிருஷ்ணரும் அந்த காளியனை விட்டுடுறாராம். காளியன் எப்படி இருந்தான்னா, அவனுக்கு எந்த இந்திரியங்களுமோ பிராணனுமோ ஒண்ணுமே வேலை செய்யாம மெதுவா இப்பதான் அவனுக்கு எதெல்லாம் திரும்பி திரும்பி வருது. ரொம்ப தீனமா அவனும் கைய கூப்பிண்டு ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், வயம் கலா சகோத்பத்யா தமசா தீர்கமன்யவஹா ஸ்வபாவோ துஸ்தியஜோ நாத லோகானாம் யத்ர சத்கிரஹா. ஹே நாத, ஹே எங்களுக்கு தலைவனே, பயம் சகோத்பத்தியா, எங்களோட கூட பிறந்தது. என்னது? இந்த தாமச குணத்தினால ரொம்ப கோபமுடையவர்கள் நாங்கள். கலாகா, அதனால மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யறோம் நாங்க. பிறவி குணமானது இந்த உலகத்து ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா, துஸ்தியஜா, அதை தியாகம் பண்ணனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வாசனைய, அந்த பிறவி குணம்ங்கிறது கூடவே ஈஷிண்டே வந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சுபாவத்தினாலதான் நான் எனது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. உங்களோட மாயையும் இதிலிருந்து எப்படி நாங்க விடுவிச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், எப்படி பகவானோட அருள் இருந்தா மட்டுமே அதுவும் முடியும். நீங்கள் சர்வஜ்ஞா ஜெகதீஸ்வரஹா, எல்லாம் தெரிந்தவர்கள், இந்த ஜெகத்துக்கே ஈஸ்வரன் நீங்கள். அதனால நீங்க என்ன அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத் விதேஹினஹா, அனுகிரகம் பண்றீங்களோ நிகிரகம் பண்றீங்களோ, நீங்க எங்களால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எங்களுக்கு அதை சொல்லுங்க, நாங்க எதை விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படிங்கிற. இப்போ காளியன் உடலால வணங்கினான், மனசால வணங்கினான், இப்போ வாக்காலையும் வணங்கிட்டான் பகவான. பகவான் ஆனா கருணா சாகரன். அவர் சொல்றார், அவனை நீ இனிமே இந்த யமுனையில இருக்கக்கூடாது, இந்த நதி பசுக்களுக்கும் மனிதர்களுக்கும் உபயோகப்படணும். அதனால நீ உன் மனைவிகள், குழந்தைகள், பந்துக்களோட சமுத்திரம் போய் சேரு. அங்க ரமணகம்ங்கிற தீவை விட்டு நீ கருடனோட பயத்தினாலதான் இந்த யமுனை நதிக்கு வந்த, இனிமே அந்த கருடன் உன்னை ஒன்னும் தொந்தரவு செய்ய மாட்டான், அதனால நீ கிளம்பு அப்படிங்கிற.
காளியனும் அவனோட குடும்பத்தாரும் தேவலோகத்து வஸ்திரம், மாலைகள், ரத்னங்கள், ஆபரணங்கள், தாமரை மாலை எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு சமுத்திரம் இருக்கிற இடத்துக்கா ரமணக தீவுக்கு கிளம்பி போறாளாம். இப்பொழுது அந்த யமுனா நதி எப்படி ஆயிடுறதுன்னா விஷம் எல்லாம் போயிட்டு அமிர்தமயமான ஜலம் ஆயிடுத்தான். சரி, இதை நம்ம இந்த காளியனோட வரலாறை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, அது பகவான் சொல்றார், யே தத் சம்ஸ்மரேன் மர்த்தியா துப்யம் மதனுசாசனம் கீர்த்தயன் உபயோ சந்தியோஹோ ந யுஷ்மத் பயம் ஆப்னுயாத். துப்யம் மதனுசாசனம், என்னோட கட்டளை, அனுசாசனம் என்னோட கட்டளை, உனக்கு நான் இட்ட இந்த கட்டளைய ஏத்தத்து ஸ்மர்த்தியா ஸ்மரேத், எந்த ஒரு மனிதன் இதை ஞாபகப்படுத்திக்கிறானோ, இதை படிச்சுக்கிறானோ, அவனுக்கு எப்ப படிக்கணும்னு சொல்றாரு, உபயோகோ சந்தேயோகோ, 2 சந்தியா காலங்களிலும் இதை படிக்கிறவனுக்கு யுஷ்மத் பயமாப்னுயாத், ந யுஷ்மத் பயமாப்னுயாத், உங்களால இருக்கவே இருக்காது, அந்த பயம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். மேலும் சொல்றார், யோஸ்மின் ஸ்நாத்வா மதா கிரீடே தேவாதீன் ஸ்தர்ப்பயே ஜலைஹி உபோஷ்ய மாம் ஸ்மரென்னர்ச்சேத் சர்வ பாபை பிரமுச்யதே. எல்லா பாபங்களிலிருந்தும் அவன் விடுபடுவான். யார் விடுபடுவான் அப்படின்னா, இந்த நதியில ஸ்நாத்வா, இந்த நதியில நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு, மதா கிரீடே, நான் விளையாடின இந்த மடுவுல ஸ்நானம் பண்ணிட்டு, மாம் ஸ்மரனு அர்ச்சேத், என்னை ஸ்மரணம் பண்ணி பூஜை பண்ணினா அவன் சர்வ தேவாதீன் தற்பயே ஜலை, தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணமும் இந்த ஜலத்தினால செஞ்சா எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுவான் அப்படின்னு பகவானே சொல்றார். இந்த காளியன் ஏன் அப்ப யமுனைக்கு வந்து ஒளிஞ்சான், ஏன் கருடனுக்கு பயப்படுறான்? ஸ்ரீகிருஷ்ணன் மடுவிலிருந்து வெளிவந்த உடனே இந்த கோப்பர்களும் இந்த நந்தர் அவரெல்லாம் என்ன, அவரோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்தது இதுல பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.